மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் காவேரிக்கு வந்து கங்கா கால் பண்ணுறாங்க. எங்கடி போன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்டயா சொல்லியிருக்கலாம்ல, காலையில் அம்மா எழுந்துச்சி கேட்டால் நான் என்னடி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நான் வந்துடுவேன், இங்கே தான் வந்திருக்கேன், அம்மா கிட்டே எப்படியாவது நீ சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க. அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அவள் வந்து ஒரு வேலைக்காக வெளியே போயிருக்காம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, சும்மா கண்ட நேரத்தில் அலையலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா எல்லாமே நம்மளுக்காக தானே அவள் இப்படி அலையிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி இந்த வயசான காலத்தில் எனக்காக தான் நீங்கள் அலையிறீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கங்கா வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பசுபதி இருக்க இடத்த வந்து நிவின் கண்டுபிடிச்சிட்டான், வெண்ணிலாவோட மாமா இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படியாவது விஜயை வந்து நம்ம காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் குமரன் வந்து அந்த ரவுடி பசங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு வெண்ணிலாவோட மாமாவை அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் காவேரி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வராங்க. இந்த பொண்ணு எப்படிங்க வந்துச்சு, இது எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது மேடத்தை வந்து அதை காப்பாற்றினதே இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள போலீஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ நீங்களே அரேஞ்ச் பண்ணிவிட்டு வெண்ணிலாவை கொலை பண்ண சொன்ன மாதிரி நாங்கள் எதுக்கு நம்பக்கூடாது அப்படின்ட்டு, அப்படிலாம் நாங்கள் பண்ணலை சார், பசுபதி தான் இந்த ஆளெல்லாம் ரெடி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நாங்கள் எல்லார் மூலையிலையும் நாங்கள் யோசித்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே தான் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் நிவின் வந்து பசுபதியை கட்டை எடுத்து அடிக்கிறாரு அவங்க வீட்டில் வச்சு. அப்போ ரவுடி பசங்க வந்து நிவினை பிடிச்சி ஒரு சேரில் கட்டி போட்டுடுறாங்க. உன்னை கொல்லதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, என் தங்கச்சி ஒத்த பிள்ளையே வச்சுருக்கா, அவள் தான் பாவம், அதனால தான்டா உன்னை சும்மா விடுறேன், நான் வந்து கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்போ நிவின் வந்து அவங்க கையில் வந்து ஒரு கத்தி வச்சுருக்காங்க. அதை வச்சு அந்த கயிறை வந்து கட் பண்ணிடுறாங்க. ராகினியோட கழுத்தில் வந்து கத்தியை வச்சுட்டு, உனக்கு உன் பொண்ணுனா உயிர்னு எனக்கு தெரியும், நீ என் கூட வரலன்னா உன் பொண்ணை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பசுபதி வந்து ஷாக் ஆயிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.